சுத்தி கடல் நடுவுல ஒரு தீவு. அந்த தீவோட கடற்கரையில தான் ஒரு பணக்கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்குள்ள பலாயிரம் கோடி புதையல் இருக்கு. ஆனா அதை எடுக்க போனா சாவு நிச்சயம். கனடால இருக்கக்கூடிய ஓக் ஐலாண்ட் பீச்சுக்கு பக்கத்துல 1795ல 3 பசங்க தற்செயலா குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள தோண்ட தோண்ட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு 10 அடிக்கும் பெரிய பெரிய மரப்பலகைகளை வச்சு மூடி இருக்காங்க. விடாம தோண்டி கீழே 90 அடிக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு விசித்திரமான கல்லு கிடைக்குது. அதுல இன்னும் 40 அடி தோண்டினா 2 மில்லியன் பவுண்ட்ஸ் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு வேர்டு எழுதிருக்கு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான மிஸ்ட்ரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அந்த பசங்க இன்னும் கொஞ்சம் தோண்டின உடனே கடல் தண்ணி கிணத்துக்குள்ள வந்து மொத்தமா மூழ்கடிச்சிருது. அது சும்மா வரல, கடற்கரையில இருந்து பல ரகசிய சுரங்க பாதைகளை இந்த கிணத்துக்குள்ள அமைச்சிருக்காங்க. அதாவது புதையலை யாரும் திருடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடற்கொள்ளையர்கள் வச்சிருந்த இன்ஜினியரிங் பூபி டிராப் அது. நீங்க எவ்வளவு தண்ணியை இறைச்சி வெளியே ஊத்தினாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய அட்லாண்டிக் கடல்ல இருந்து தண்ணி உள்ள ஊறி வந்துகிட்டே இருக்கும். முன்னாள் அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் வரைக்கும் பல கோடி செலவு பண்ணியும் அதிநவீன மிஷினை வச்சு தோண்டியும் இன்னைக்கு வரைக்கும் அந்த புதையலை வெளியே எடுக்க முடியல. இந்த தோன்ற ப்ராசஸ்ல இது வரைக்கும் 6 பேரோட உயிர் போயிருக்கு. கடல் நினைச்சாலோ இல்ல அதை வச்ச கடற்கொள்ளையர்கள் நினைச்சாலோ மட்டும்தான் இந்த புதையலை எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அங்க நிஜமாவே புதையல் இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.